ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்தேலுக்கு போகும்படியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் அவன் மனம் திரும்பினவனாக காணப்பட்டாலும் மனம் திரும்பினவனும் தடம்பரழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த விடுதலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, முழுமையான கீழ்ப்படியாமை. நீ பெத்தேலுக்கு போய் என்று சொன்னார். அவன் பெத்தேலுக்கு போயிருப்பான் என்றால் தன்னுடைய குடும்பத்திலே நடக்கக்கூடாத காரியங்களை எல்லாம் நடந்ததை தவிர்த்திருக்கலாம். எவ்வளவு வேதனை! வாசனை கெட்டு போனது, பிள்ளைகள் கொலைகாரர்கள் ஆகிறார்கள், மகள் கற்பை இழந்து விடுகிறாள், அந்த நாடு ஆனது அமளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேதனையான ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்ட கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சில தவறுகளிலே இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் தவறான வழிகளை தெரிந்தெடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் உங்கள் உறவுகளையும் நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உருவாக்கி உங்களை மறுபடியுமாய் தன்னுடைய சொந்த சம்பத்தாக சேர்த்துக்கொள்வதற்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் துக்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், இங்கே பெத்தேலுக்கு போகும்படியாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவனோ சீகேமுக்கு வருகிறான். பெத்தேல் உயர்ந்த இடம், பெத்தேல், ஆனால் சீகேம் பள்ளத்தாக்கு. பெத்தேல் மலையின் மேல் இருக்கிறது, ஆனால் அவன் பள்ளத்தாக்குக்கு செல்லுகிறான். நீங்களும் நானும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்களும் நானும் அனைவரும் காணக்கூடியவர்களாக, அனைவருக்கும் கலங்கரை விளக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய சுய தெரிந்தெடுப்புகளினாலே, நம்முடைய சுய ஆசைகளினாலே ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் என்ன செய்கின்றோம்? வீழ்ந்து போகிறோம். விழுதல் என்பது கீழான ஒரு வாழ்க்கை அங்கே காண்பிக்கிறது. ஆம், சீகேமை நோக்கி செல்லுகின்ற தாழ்வான எண்ணம், தாழ்வான கிரியைகள், கேவலமான செயல்பாடுகள், மலிவான ஒருவேளை கிறிஸ்தவ அந்த பண்பு, கிறிஸ்தவ மதிப்பை இழந்து போன ஒரு சூழ்நிலைகள் இன்று நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களிலேயும் என்னிலேயும் கேட்கிறார், நீ மலைக்கு வா, நீ பெத்தேலுக்கு வா, மலைப்பட்டணமாக இருக்க நான் உன்னை ஆசிக்கிறேன். மலைப்பட்டணம் பாதுகாப்பாக இருக்கும். எதிரிகளால் வெகு எளிதிலே அந்த மலைப்பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. நான் கண்மலையாகி என்மேல் நீ கட்டப்பட்டவனாக நீ உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் நீயோ இன்னும் கீழேயே இருக்கிறாயே. வா, மேலான எண்ணத்தோடு வா, மேலான சிந்தையோடு வா, மேலான நோக்கத்தோடு வா, மேலான நாட்டத்தோடு வா என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் அதைத்தான் குறிப்பிடுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல. பூமி என்கிறது கீழான ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. மேலானவைகளை நீங்கள் கிறிஸ்து வீற்றிருக்கிற, அதைத்தான் அங்கே சொல்கிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். உங்களை இழுக்கும் சக்தி மேலான சக்தியாக இருக்கிறதா? மேல் நோக்கிய சக்தியாக இருக்கிறதா? ஒரு நாள் சில குழந்தைகளாக பட்டம் விட்டு கொண்டிருந்தார்கள். அவ்விதமாக பட்டம் விட்டு கொண்டிருக்கின்றதான வேளையிலே கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தம்பியும் அவர்களோடு இணைந்து பட்டம் விட்டு கொண்டிருந்தார். எல்லாரும் அவனை பார்த்து கேள்வி பண்ணினார்கள், டேய், உனக்கு ஏண்டா இந்த ஆசை? நாங்கள்லாம் பட்டம் விடுறோன்னா எங்கள் பட்டம் எங்கே பறக்குதுன்னு சொல்லி எங்களால் பார்க்க முடியும். ஆனால் உனக்கு எதுக்குடா இந்த வம்பு? உனக்கெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொன்னாங்க உடனிருந்தவர்கள். இல்லை, எனக்கு தெரியும் என்பதாக அந்த தம்பி சொன்னான்.
அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது யார் பட்டம் மேலே உயரமாக இருக்கிறது என்பதை சொல் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், இப்பொழுது எல்லாருடைய பட்டங்களை காட்டிலும் என்னுடைய பட்டம் உயர்வாக பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். ஹாய், நீ எப்படி இதை உணர்ந்து கொண்டாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான், த டக் ஆஃப் த ஸ்டிங், என்னை இழுக்கும் அந்த கயிற்றினுடைய சக்தியினாலே நான் அதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் இழுக்கின்ற சக்தி எதுவாக இருக்கிறது? புரிந்திருக்கிறீர்களா? மேலானவைகளை, மேலான நாட்டத்தை, மேலான தேட்டத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடு, பெத்தேலுக்கு போ. அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆம், நீ அங்கே பெத்தேலுக்கு செல்லாமல் நீ ஏறெடுக்கின்ற எந்த பலிபீடமும், நீ ஆராதிக்கின்ற எந்த ஒரு ஆராதனையும் தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. நீ செல்ல வேண்டிய இடம் பெத்தேல். உயர்ந்த ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, கிறிஸ்தவ வேல்யூஸ் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னத ஸ்தலத்திலே இருக்கின்ற பொழுது, நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறாய், பலிபீடம் கட்டுகிறவனாக இருக்கிறாய். ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்டுகின்ற பொழுது, அவைகளை நாம் ஓரமாக்குகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையும் ஓரமாகி விடுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை இழுக்கும் சக்தி எது என்று அலசி ஆராய்ந்து பாருங்கள். இந்த மண்ணுக்கு அடுத்தவைகளை உங்களை இழுக்கிறதோ, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் உங்களை இழுக்கிறதோ, உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்குரிய காரியங்கள் உங்களை இழுக்கிறதோ, உங்களுடைய பலவீனம் என்று நீங்கள் அதற்கு பெயரிட்டு கொண்டேனால் அதை தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறீர்களே, அவைகள் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதோ, உங்களை இழுக்கும் சக்தி பரலோகத்தின் கயிறாக இருக்கட்டும். அந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே பரலோகம் விட்டு பூவுலகம் வந்து உனக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர். மறந்து போனோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், பெத்தேலுக்கு போ என்கிறார். பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். தேவன் அவனிடத்திலே எந்த விதமான அந்நிய தெய்வங்களை குறித்து சொல்லவில்லை. அவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை குறித்து சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ பெத்தேலுக்கு போ. நீ பெத்தேலுக்கு போகின்ற பொழுது, ஒருவேளை உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா கீழான காரியங்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். பெத்தேலுக்கு போ. கன்மலையின் வெடிப்பிலே நீ புகலிடம் பெற்றுக்கொள்வதற்கு பெத்தேலுக்கு போ. பெத்தேலுக்கு போ. பிளவுண்ட மலையின் இடத்திலே நீ போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னவுடனே அவன் நினைவு கூறுகிறான். எதை நினைக்கிறான்? தான் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணி அதை மீறினதை நினைவு கூறுகிறான். அவன் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே பார்க்கின்ற பொழுது, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலே உமக்கு தசமபாக செலுத்துவேர் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆண்டவர் அவனிடத்திலே பொருத்தனை பண்ணும்படியாக கேட்கவில்லை. நீ எனக்கு பொருத்தனை பண்ணு, அப்பொழுதுதான் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. அப்பொழுதுதான் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் வந்து பொருத்தனை அல்ல, அது பொருத்தனையாக அல்ல, என்ன செய்கிறார்கள்? அங்கே பேரம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு அதை செய்கிறேன். நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கவில்லை. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உன்னுடைய காணிக்கைகளாலோ உன்னுடைய தான தர்மங்களாலோ நீ அவருக்கு லஞ்சம் கொடுப்பதாக நீ எண்ணிக்கொள்ளாதே. என் தேவன் உன்மேல் நீடிய பொறுமையாய் அன்பின் கயிற்றை நீட்டிக்கொண்டு இருக்கிறபடினாலே நீயும் நானும் இந்த நாளிலே அவருடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவனாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஒரு பொருத்தனை எடுக்கிறான். நான் இந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், ஆராதிப்பதற்காக ஆராதனை கூடத்தை கட்டுவேன், தசமபாகமும் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொண்ட பொருத்தனைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனை பொருத்தனைகள் என் வாழ்க்கையிலே பொருத்தனையாக அல்லது பொருத்தனையின் கல்லறையாகவே அவைகள் காணப்படுகிறதா? இல்லைனால் அது உயிரோட்டமுள்ள பொருத்தனைகளாக இருக்கிறதா?
யாருடைய முகத்திற்காகவாவது காணிக்கை கொடுத்து என்று நிறுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளும்படியாய் வந்தாரே, அதை போன்ற அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையற்றவர்களாக இருக்கின்ற கோடான கோடி மக்களுக்காக நீங்களும் நானும் என்ன பொருத்தனை செய்தோம்? அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? காணிக்கைகளை உற்சாகமாக கொடுக்கிறோமா? காணிக்கை பிரிக்க வருகிற இடத்திலே நம்முடைய முக பாவனைகள், முக மொழிகள் எவ்விதமாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகளினாலே, முக அசைவுகளினாலே வந்திருக்கிற ஊழியர்களை தரம் தாழ்த்தின ஒரு பார்வை, தரம் தாழ்த்தின ஒரு வேளை வரவேற்பு, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இங்கே அவன் வெட்கப்படுகிறான். தான் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணி மீறியதை எண்ணுகிறான், வெட்கப்படுகிறான். தன்னுடைய சுயசித்தத்தின்படி நடந்ததால் ஏற்பட்ட கேடுகளை ஒவ்வொன்றாய் எண்ணுகிறான். அவன் மனமே அவனை குற்றவாளியாக்குகிறது. இன்று தன் குடும்பத்தாரை பார்த்து ஒரு தலைவனாக இப்பொழுது தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாக அவன் செயலாற்றுகிறான். இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எடுத்த எத்தனை பிரயாசங்கள் உண்டு. ஆனால் அதை எடுத்து அது அப்படியே தான் இருந்தது. ஒரே ஒரு தலைவனாக அவன் செயல்பட முடியவில்லை. ஆனால் இப்பொழுது குடும்பத்தை இதுவரை சரியாக கடவுளுக்காக நடத்தாத அந்த சூழ்நிலை எண்ணி வெட்கப்பட்டவனாக இப்பொழுது அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளை? நாளை பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இன்னும் கீழேயே கிடக்கிற நாங்கள் துக்கத்தோடும் வெட்கத்தோடும் அப்பா உம்மண்டையிலே வருகிறோம். மேலான எண்ணம், சிந்தை, நோக்கம், நாட்டமுடையவர்களாய் வருகிறோம். ஆண்டவரே, மீறிப்போன எங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைத்து உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். தயவாய் எங்களை அங்கீகரியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.